இது ஒரு நகைப்புக்காக சொல்லப்பட்டது. Anyway, such a joy to be here. மிகவும் சந்தோஷம் உங்கள் மத்தியில் நான் இருப்பது. And I believe God is doing something amazing. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் பெரிய காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை இந்த நாட்களில் உங்கள் மத்தியில் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். I also thank God for Pastor Vincent. பாஸ்டர் வின்சென்ட் அவருக்காக நான் தேவனை நன்றி சொல்லுகிறேன். And I also got to meet their family. அவருடைய குடும்பத்தோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். Pastor Vincent and I met first time in Bangalore in Pastor Ramesh's church. பாஸ்டர் ரமேஷ் அவருடைய சபையிலே பெங்களூரிலே கூட்டத்திலே பாஸ்டர் வின்சென்ட் அவரை முதலாக சந்திக்க கர்த்தர் வாய்ப்பை கொடுத்தார். அந்த நேரத்தில் இருந்து a fellowship and a friendship grew. We continued talking. எங்களுடைய நட்பும் கர்த்தருக்குள் இருக்கிற அந்த உறவும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. And I believe we carry a similar burden and a similar vision from the Lord. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் எங்களுக்குள் இருக்கிற அந்த பாரமும் அவருக்குள் இருக்கிற அந்த பாரமும் கர்த்தர் ஒன்றாய் இணைத்து கர்த்தர் எங்களை இணைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமென். And I pray கர்த்தருக்காக கை தட்டுறேன்னா நல்லா தட்டுங்க. தட்டுறவங்க நல்லா தட்டுங்க, பிசினித்தனமா தட்டாதீங்க, தாராளமா. சிலப்போ மக்கள் கை தட்டுறப்போ நான் ஒரு ஜபம் பண்ணுவேன், கடவுளே இவ கை தட்டின மாதிரி காணிக்கை கொடுக்காம இருக்கட்டும். ஆமென். புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக புரியும். காணிக்கைன்னா எல்லாருக்குமே நல்லாவே புரியும். ஆமென். என்ன நம்ம கர்த்தருக்காக செஞ்சாலும் we should do it with all our heart. நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணியிலே தேவன் சபையிலே எதை செய்தாலும் அதை மனப்பூர்வமாக கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும். ஆமென். ஆமென். It is very rare I speak in 2-3 consecutive services. Our service is only one service. எனக்கு ஒரு தொடர்ந்து ஆராதனைகளிலே ஒரு நாளிலே பேசுவது எனக்கு அனுபவம் மிகவும் குறைவு. ஏனென்றால் எங்களுடைய சபையிலே ஒரே ஒரு ஆராதனை தான். But here we had an amazing service early in the morning. ஆமென். ஆச்சரியப்படத்தக்கதாய் காலையிலே இங்கு அதிகாலை ஆராதனை இருந்தது. I have gone for early morning prayers. நான் அதிகாலை ஜெபத்திற்கு கடந்து சென்றது வழக்கம் உண்டு. But this was the first time 5 o'clock service, church service. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 5 மணிக்கு நான் பங்கு பெறுவது இது முதல் தடவை. So we thank God for that. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். And I shared a word in the morning which I want to share with you again. நான் காலை ஆராதனையில் முதலாவது ஆராதனையிலே பகிர்ந்து கொண்ட தேவ செய்தியை மற்றும் உங்களிடத்தில் இந்த இரண்டாவது ஆராதனையிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Because I believe that in these last days God is preparing an army for the final move of God. நான் விசுவாசிக்கிறேன் இந்த கடைசி நாட்களில் இருக்கிற நாம் தேவன் ஒரு சேனையை எழுப்பி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. Amen. Amen. And I believe God's eyes are upon your church. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் பதிந்திருக்கிறது. The eyes of the Lord are upon this church. Amen. தேவனுடைய கண்கள் இந்த சபை மேலே கர்த்தர் வைத்திருக்கிறார். So whatever I am bringing to you, my sermon is like a prophetic sermon. நான் என்ன வார்த்தை எல்லாம் சொல்லினாலும் அது எல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தைகளாய் அது உங்களிடத்தில் கடந்து வரப்போகிறது. I pray that you will hear me very carefully today. நான் ஜெபிக்கிறேன் நீங்கள் இதை கவனமாக கேட்க வேண்டும் என்று சொல்லி. And I pray that you will respond to God in the way God wants you to respond. கேட்கிறது மட்டுமல்ல, அதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அதற்கு நீங்கள் பிரதி உத்தரம் நீங்கள் செய்ய வேண்டும். எப்படிப்பட்டதென்றால் தேவன் எப்படி உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அப்படி நீங்கள் உங்களை விட்டு கொடுத்து ஒப்பு கொடுக்க வேண்டும். Because God has saved you. ஏனென்றால் தேவன் தான் உங்களை ரட்சித்திருக்கிறார். And if going to heaven was the only reason why God saved you, ஒருவேளை ரட்சிக்கப்பட்டது பரலோகத்து போறதுக்கு மாத்திரம் நீங்க நினைச்சீங்கன்னா, then why did God keep you here? ஏன் உங்களை கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட பிறகு சபையில கொண்டாந்து வைக்கணும்? He could have taken you immediately. ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளலாமே. But if God in his will and wisdom has kept you here, அவருடைய சித்தமும் அவருடைய ஞானமும் உங்களை இங்கே வைத்திருக்கிறார். that means there is a
purpose of God. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய திட்டம் உங்கள் ஒவ்வொரு மேலும் இருக்கிறது. A child of God should live for only two reasons. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் ரெண்டு காரணத்துக்காக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். One is for the Lord Jesus. ஒன்று தேவனுக்காக, இயேசுவுக்காக. And number two is for the purpose of God. அந்த தேவன் இயேசுவுக்கு நம்ம மேல் வைத்திருக்கிற திட்டத்துக்காக நாம் வாழ வேண்டும். We have no other reason to live. இந்த ரெண்டு காரணத்தை விட்டு நாம் இந்த பூமியிலே வாழ்வதற்கு வேற எந்த காரணமும் முதன்மையாய் இருக்கக்கூடாது. If you live for Jesus and for the purpose of God, everything else God will take care of you in your life. ஒருவேளை நீங்கள் அந்த இயேசுவுக்காக தேவனுடைய திட்டம் உங்கள் மேல் இருப்பதை நீங்கள் அறிந்து அதற்காக வாழ நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் இதைவிட பெரிய காரியம் மற்றும் உங்கள் தேவைகள் எல்லாம் அதன் மூலமாய் சந்திக்கப்படும். Amen. ஆமென். For you to fulfill the purposes of God, நீங்கள் தேவனுடைய திட்டத்தை அறிந்து அதை நிறைவேற்றுவதற்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், number one, we need to know God as God wants us to know Him. ஆமென். நீங்கள் தேவனை அறிகிறவர்களாய் இருக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், அவர் எந்த விதமாய் அவரை அறிய விரும்புகிறாரோ அந்த விதமாய் நீங்கள் அவரை அறிய வேண்டும். Number two, you should know yourself the way God looks at you. ஆமென். மட்டுமல்ல, நீங்கள் உங்களை பார்ப்பதும் கூட, உங்களை அறிந்து கொள்வதும் கூட, தேவன் உங்களை எப்படி பார்க்கிறாரோ அப்படி நீங்கள் உங்களை பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். The church sadly has slipped away from a new covenant faith into tradition and into religion. ஆமென். இன்றைக்கு துக்ககரமான விஷயம் என்னவென்று சொன்னால், புதிய உடன்படிக்கை சபை இன்றைக்கு ஆமென் அது கொஞ்சம் வழி விலகி பாரம்பரியத்திலும் சம்பிரதாயத்திலும் அது ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது. Many people are living the New Testament life basing themselves on the Old Testament. அநேகர் இன்றைக்கு ஆமென் புதிய ஏற்பாட்டின் சபையாகிய நாம் பழைய ஏற்பாட்டின் முறைமைகளை வைத்துக்கொண்டு இன்றைக்கு சபை நடந்து கொண்டிருக்கிறது. When you look at yourself, உங்களை நீங்கள் கவனிக்கும் பொழுது, you must always look at yourself with only one lens, that is the word of God and how God looks at you. நீங்கள் உங்களை பார்க்கும்போது ஒரு கண்ணாடியை வைத்துதான் பார்க்க வேண்டும். அந்த கண்ணாடி என்னவென்று சொன்னால் அது தேவனுடைய வார்த்தை என்ற கண்ணாடியிலே உங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். That is why many religious Christians, அதேதான் பாரம்பரியமான கிறிஸ்தவர்கள், when they are praying it sounds very religious, very humble. அவர்கள் ஜெபிக்கும் பொழுது நாம் அந்த ஜெபத்தை கேட்கும் போது அதிலே தாழ்மையும் அதிலே ஒரு ஆமென் ஒரு தெய்வீகத்தையும் காண முடிகிறது. No, it seems like that. அது அப்படியாய் தோற்றம் அளிக்கிறது. Their prayer is, God, I am nothing. அவர்களுடைய முதலாவது ஜெபம், ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை. God, I am a worm. நான் ஆண்டவரே ஒரு புழுவாய் I இருக்கிறேன். am one insect. நான் ஒரு பூச்சியாய் இருக்கிறேன். That is the Old Testament. அது பழைய ஏற்பாட்டின் முறைமை. But when you look at the New Testament, ஆனால் நீங்கள் புதிய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது God says, you are my son. தேவன் சொல்லுகிறார், நீ என்னுடைய மகன். Hallelujah. ஹalleluya. You know, a pastor has a grandchild. அன்னை பாஸ்டர் அவருக்கு ஆமென் பேத்தி இருக்கிறாள். பேத்தி இருக்கிறாள். She has become a good friend of mine. எனக்கு மிகவும் நெருங்கிய ஒரு நண்பனாக மாறிவிட்டாள். She continuously talks. அந்த மகள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பாள். And I know pastor loves her as grandchild. நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர் அந்த மகளை அதிகமா நேசிக்கிறார். Suppose I come and say, "ஏ பூச்சி, ஏ புழுவே." அந்த குழந்தையை பார்த்து பூச்சே புழுவே நான் சொல்லுவான் என்று சொன்னால், Pastor's fruit of the spirit may vanish. ஆமென். அவருடைய ஆவிக்குரிய அன்பு சமாதானம் அது அவரை விட்டு போய்டும். Nobody will tolerate that. யாரும் அப்படி சொல்றதை கேட்க விரும்ப மாட்டாங்க. And you are God's child. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். And you go and say, "நான் பூச்சி, நான் புழுனா." நீங்க போய் அந்த தேவன் கிட்ட போய் ஆண்டவர் கேட்பாரா, நீ பூச்சினா நான் யாரு? பூச்சிக்கு பூச்சி. Amen. Amen. So let us see who God sees you as. Amen. நான் பாப்போம் ஆண்டவர் எப்படி உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. Let us read Genesis chapter 25. ஆமென். ஆதியாகமம் 25 And let us read verse 23. 25வது அதிகாரம் 23வது வசனம். ஆதியாகமம் 25:23. Now here Rebecca is pregnant. இங்கே ரெபெக்காள் கர்ப்பவதியானாள். We all know that she is pregnant with Esau and Jacob. நமக்கு நன்றாய் தெரியும் அவள் 2 பிள்ளைகள் யாக்கோபு ஆமென் ஏசாவை குழந்தையாக அவள் கர்ப்பம் தரித்தாள். But Rebecca did not
not know two children were inside the womb. ஆனால் ரெபெக்கா கர்ப்பம் தரித்த போது 2 குழந்தைகள் அவள் வயிற்றில் இருக்கிறது என்று அவள் அறியாது It இருந்தாள். was not the days of the ultrasound and scanning. அது ஒரு ஸ்கேனிங் அல்ட்ராவில் ஸ்கேன் பண்ற காலம் அந்த காலம் இல்ல. But her stomach was twice the size. ஆனால் நார்மலாக அவளுடைய வயிறு பெரிதாய் இருந்தது. Too much of movement. அங்க 2 அதிகமாக மூவ்மென்ட் இருந்தது. She did not know what is happening. She went to God in prayer. அதை அவளுக்கு புரியவில்லை. அதற்காக ஜெபிப்பதற்காக தேவனிடத்தில் கடந்து சென்றாள். When she prayed, அவள் ஜெபிக்கும்போது God, what is happening inside? ஆண்டவரே என்னுடைய வயிற்றில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? Listen to the answer of God. நீ தேவனுடைய பதிலை எங்கள் கவனியுங்கள். அதற்கு கர்த்தர் 2 தேசங்கள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது. Amen. Amen. Now look at me please. God did not say 2 children are in your womb. Amen. ஆண்டவர் அங்கே 2 பிள்ளைகள் என்று சொல்லவில்லை. That is the truth of the matter. அது ஒரு விதத்தில் நிஜம்தான் அது. But these children have not even come out of the womb of the mother. ஆனால் இன்னும் இந்த குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வரவில்லை. They are still inside the womb of the mother. ஆமென். தாயினுடைய கற்பத்தில் அந்த பிள்ளைகள் இன்னும் இருக்கிறது. They have not even breathed one air. ஆமென். அவர்கள் வெளியே இருக்கிற அந்த சுவாசத்தை இன்னும் அந்த குழந்தைகள் சுவாசிக்கவில்லை. They have not eaten with their mouth ever. ஆமென். அவர்கள் தங்கள் வாயினால எந்த உணவையும் அவர்கள் இன்னும் தின்னவில்லை. When they are inside the womb of the mother, God says 2 nations are there. அந்த குழந்தைகள் இன்னும் தாயின் கற்பத்தில் இருக்கும்போது அந்த கற்பத்தை பார்த்து அந்த குழந்தையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் 2 தேசம் உன் வயிற்றில் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. When God looks at you, தேவன் உங்களை பார்க்கும்போது, when God calls you, தேவன் உங்களை அழைக்கும்போது, He does not look at you and call you based on your present. He knows your end from the beginning. அவர் இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அதை பார்த்து அதை வைத்து உங்களை அவர் அழைப்பதில்லை. அவர் ஆரம்பமும் முடிவும் வைத்து அவர் உங்களை அழைக்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. God knows your end from the beginning. ஆண்டவர் உங்களுடைய முடிவை ஆரம்பத்திலே அறிந்தவராய் இருக்கிறார். That is why looking at a child he said you are a nation. அதற்காக தான் அந்த கற்பத்தின் பிள்ளைகளை பார்த்தவர் சொல்லுகிறார் நீங்கள் தேசங்களாய் இருக்கிறீர்கள். Amen. Amen. Let us read Isaiah chapter 60. Amen. ஏசாயா 60வது அதிகாரம் and let us read verse 22. 22வது வசனம் 60:22. எங்க இருக்கார் ஐசையா? படிங்க ஐயா படிங்க. ஓகே. சின்னவன் 1000 சின்னவன் 1000னா and the real translation is சின்னவன் ஒரு கோத்திரமாவும். 1000 என்று சொன்னால் அது ஒரு கோத்திரத்தை குறிக்கிறது. சின்னவன் கோத்திரமாவும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஆமென். ஆமென். Look at me. என்னை பாருங்கள், கவனியுங்கள். If you think you are very small, நீங்க ஒருவேளை உங்களை ஆமென் ஒரு சிறிய அளவில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், the promise of God is the small one will become a tribe. ஆமென். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்திலே சிறியவர்களாய் காணப்படுபவர்கள் பெரிய ஜனமாய் மாற்றப்படுகிறார்கள். A little one will become a nation. ஆமென். சிறியவனாய் இருக்கிறவன் அவன் தேசமாய் மாற்றப்படுகிறான். Hallelujah. Hallelujah. Every one of you will become a tribe. இங்க இருக்கிற ஒருவரும் நீங்கள் கோத்திரமாய் மாற்றப்பட போகிறீர்கள். Your church can become an entire nation. உங்களுடைய சபை உலகமாய் மாறப் போகிறது. Hallelujah. Hallelujah. It can become a nation. அது தேசங்களாய் மாறப் போகிறது. And what is the purpose behind this? அதுக்கு பின்னா உள்ளாக இருக்கிற தேவனுடைய திட்டம் என்ன? God will build you as a nation. தேவன் உங்களை தேசங்களாய் கட்டி எழுப்பி build you as a nation. Amen. தேசமாய் கட்டி. ஆமென். தேசமாய் கட்டி and he will make you a blessing into the nations of the world. உங்களை தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் அவர் தயார்படுத்துவார். Hallelujah. Hallelujah. But today you may be inside the spiritual womb. ஆமா, இன்றைக்கு ஒருவேளை அந்த ஆவிக்குரிய கற்பத்திலே நீங்கள் உள்ளே இருக்கலாம். You may have not even come out of the spiritual womb. அந்த ஆவிக்குரிய கற்பத்திலிருந்து இன்னும் நீங்கள் வெளியே வராமல் இருக்கலாம். But God calls you a nation. ஆனால் உங்களுக்குள் அவர் தேசங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. Amen. Amen. That potential is there in the inside of you. அந்த சாமர்த்தியம் உங்களுக்குள் இருக்கிறது. I pray in these days I would have by the anointing of God
unlocked something inside of you. ஆமென். நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்குள் பூட்டப்பட்டிருக்கிறதை அந்த காரியத்தை நான் திறக்க முயற்சிக்கிறேன். Amen. ஆமென். Now, as we are living here, as this is the word of God, இது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. I want to bring a word to you that is so relevant to the times that we are living in. நான் வார்த்தையை கொண்டு வருகிறது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த காலத்துக்கு ஏற்றால் போல, உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றால் போல அதை நான் கொண்டு வர விரும்புகிறேன். I'm going to take scripture from the Old Testament and the New Testament. நான் பழைய ஏற்பாட்டுடைய வசனத்தை எடுத்துக்கொண்டு மற்றும் புதிய ஏற்பாடுடைய வசனத்தையும் நான் கொண்டு வருகிறேன். But Old Testament must be interpreted according to the New Testament. ஆனால் பழைய ஏற்பாட்டினுடைய மொழிபெயர்ப்பு அதை அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டை படித்ததன் மூலமா தான் தெரிந்து கொள்ள முடியும். Amen. ஆமென். So for us to understand this, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், when you read Acts chapter 2 and verse 17, ஆமென், அப்போஸ்தலர் 2:17, there is a prophetic utterance that is written here. அங்கே ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. It says like this, இது இப்படியாய் சொல்லுகிறது, and it shall come to pass in the last days. இது கடைசி நாட்களில் நிறைவேற வேண்டியதாய் இருக்கிறது. It will come to pass in the last days, I will pour out my spirit upon all flesh. ஆமென். கடைசி நாட்களிலே என்னுடைய ஆவியை மாம்சமான எல்லார் மேலும் நான் ஊற்ற போகிறேன். விசுவாசிக்கிறவர் எல்லாரும் சத்தமா ஒரு ஆமென். There are two things that is written here. இங்கே இரண்டு காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. One is a timing, ஒன்று காலங்கள், and number 2 is a prophetic promise. ஆமென், தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தங்கள். Everybody say after me, காலங்கள். காலங்கள். Number 2 is தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தங்கள். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. காலங்கள், தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தங்கள். Please hear me. கவனிங்கள். Though the Holy Spirit has been poured out at all times, ஆமென், ஆமென், ஆவியானவர் எல்லா நேரங்களிலும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். but when you come towards the last days, ஆனால் கடைசி நாட்களில் வரும் பொழுது there is going to be a greater outpouring of the Holy Spirit. ஆனால் ஆவியானவருடைய அந்த பொழிவு பெரிய காரியமாய் மாற்றப்படுகிறது. This is going to be upon everybody. இது எல்லாருக்கும் நடக்க போகிறது. That includes me, எனக்குள்ளும், it includes you, உங்களுக்குள்ளும், it is for the educated and the uneducated, படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும், it is for the old and the young, ஆமென், வாலிபர்களுக்கும் முதியவர்களுக்கும், it is for the man and the women, இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும், it is for everybody. There will be an outpouring. ஆமென், ஆமென், பெரிய வித்தியாசமாய் ஆவியை ஊற்ற போகிறார் எல்லாருக்கும். But the question is, when will it happen? ஆனால் இங்கே ஒரு கேள்வி, அது எப்பொழுது நடக்க போகிறது? It will happen in the last days. அது கடைசி காலங்களில் நடக்க போகிறது. And today you and I are living in the last days. நீங்களும் நாமும் அந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். When you talk about the last days of the church, ஆமென், கடைசி கால சபையை குறித்து பேசும்போது the Bible talks about two things. சத்தியவேதம் ரெண்டு காரியங்களை போதிக்கிறது. One is the last the signs of the last days, கடைசி நாட்களிலே நடக்கிற அடையாளங்கள். and number 2 is the promises of the last days. ஆமென். இரண்டாவது கடைசி நாட்களில் நிறைவேற இருக்கிற வாக்குத்தத்தங்கள். One side is the signs. ஒரு பக்கத்திலே அடையாளங்கள். What are the signs? என்ன அடையாளங்கள்? They have been prophesied by our Lord Jesus in Matthew 24. ஆமென். மத்தேயு 24வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்ட வார்த்தைகள். There will be earthquakes. அங்கே பூகம்பம் நடக்கும். There will be plagues. ஆமென். ரோகங்கள் வரும். There will be many things that are written there. ஆமென். अनेक விஷயங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. But at the same time, ஆனால் அதே நேரத்தில் there is the promises of the last days. ஆனால் கடைசி நாட்களிலே ஆமென் நிறைவேற வேண்டிய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. As a child of God, தேவனுடைய பிள்ளைகளாக, as a church of Jesus, தேவனுடைய இயேசுவின் சபையாகி, we are not controlled by the signs of the last days. We are looking towards the promises of the last days. நாம் இந்த அடையாளங்கள் மூலமாய் நடத்தப்படுகிறவர்கள் அல்ல, நாம் இந்த வாக்குத்தத்தங்களுக்கு நேராக நடத்தப்படுகிறோம். Amen. ஆமென். We are in the last days. நாம் இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம். We are not looking at the signs. நாம் அடையாளங்களை பார்க்கவில்லை. We are looking at the promises. நாம் வாக்குத்தத்தங்களை நோக்கி பார்க்கிறோம். But now when I will further
further explain this, இதை நான் கொஞ்சம் விவரமாய் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், when we talk about timing, காலங்களை குறித்து பேசுவேன் என்று சொன்னால், we need to number one understand, முதலாவது நாம் அதை சரியாய் அறிந்து புரிந்திருக்க வேண்டும். when it comes to salvation, healing or deliverance, ஆமென். அது ரட்சிப்பு மற்றும் சுகம், விடுதலை. for all these things there is no particular time. ஆமென். இந்த மூன்று காரியங்கள் நம்ம நடப்பதற்கு ஏதோ தீர்க்கமான சமயங்கள் கொடுக்கப்படவில்லை. There is no future good time, and that time I will be healed, and that time I will be saved. ஆமென். வருங்காலத்தில் இந்த நாட்களில் இது நடக்கும், அந்த நாட்களில் அது நடக்கும் என்று நாட்கள் குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை. For salvation, ரட்சிப்பு, for your healing, உங்களுடைய தெய்வீக சுகம், for your deliverance, உங்களுடைய விடுதலை, according to the Bible, தேவனுடைய வார்த்தையின்படி today is the day. இந்த நாள் அது. Hallelujah. ஹalleluya. Today is the day, now is the time. ஆமென். இந்த நாள் அது இப்பொழுதே நடக்கிற நாள். Amen. ஆமென். எல்லாரும் என்னோட தமிழ்ல சொல்லுங்க. இன்னி, இந்த நாள், இந்த நாள், இந்த நாள் இப்போ, இப்பொழுதே நடக்கும். Amen. ஆமென். எல்லாரும் சத்தமா சொல்லலாம். இந்த நாள், இப்போ, எப்போ, இப்போ, என்னைக்கு, இந்த நாள். குறிப்பிட்ட சமயம்லாம் கிடையாது. வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு இதெல்லாம் அதை விட்டு தான் இதுல வந்திருக்கோம் நம்ம. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. யாரோ சொல்றா 3 மணிக்கு ஏந்து ஜெபம் பண்ணினா அப்பதான் தேவ தூதங்கள்லாம் வந்து நமக்கு உத்தரவு கொடுப்பான்னு எந்த பைபிள்ல எழுதியிருக்கு? எல்லாரும் சொல்லுங்க. இந்த நாள், இப்போ. ஜபத்துக்கு உத்தரவு எப்போ கிடைக்கும்? இந்த நாள், இப்போ. I live in Dubai. நான் துபாய் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Many prayer teams come there. அங்கே अनेक ஜெபிக்கிற ஒரு குழுக்கள் வருதுண்டு. I am part of a national prayer movement. I am a part of an international prayer movement. ஆமென். நான் ஆமென் தேசங்களுக்கு அந்த பிரேயர் குரூப்ல இருக்கிறேன் மற்றும் உலகமெங்கும் இருக்கிற ஜெப குழுவில் நான் இருக்கிறேன். One of the times a group came. ஒரு சமயம் ஒரு குரூப் வந்தார்கள். They said we should pray as a Christian before our cousins pray. ஆமென். நாம் we as Christians must pray before our cousins start their prayer. நம்ம cousins முஸ்லிம் அவங்க ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணினா அவ காத்தால 5 மணிக்கு கத்துவான் இல்ல. சோத்ரா. கசின் ஒன்னு சோத்ரா. ஆமென். கசின் தான் சொல்லுவோம். அவங்கள ஜாதி பேரை சொல்ல மாட்டோம். ஆமென். அதுக்கு தான் 20 வருஷமா இன்னும் அங்கேயே இருக்கும். சோத்ரா. ஆமென். இது சுவிசேஷம் எப்படின்னா மாம்சம் சாப்பிடணும், எலும்பை கழுத்துல போட்டுன்னு சுத்தக்கூடாது. சோத்ரா. ஆமென். ஓகே. அந்த குழு வந்து இப்படியே சொன்னார்கள். அவர்கள் எழுந்து ஜெபம் பண்ணுவதற்கு ப்ரே பண்றதுக்கு முன்பாக நாம் அவர்களுக்கு முன்பதாக எழுந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. அவங்க 5 மணிக்கு ஜெபம் பண்றாங்க, நம்ம அது கூட முன்னாடி அவங்க 5 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம அதுக்கு முன்னாடி எழுந்து அவங்க ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணிடணும். அவங்க பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடணும். ஏன்னா நமக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் கிடைக்கணும். ஏன்னா நமக்கு தான் முதல் பதில் வரணும். நான் ரொம்ப உற்சாகத்துல வந்துட்டேன். நாங்க ரொம்ப உற்சாகத்துல வந்துட்டேன். அலாரம் 4 o'clock வச்சேன். 4 மணிக்கு 4 மணிக்கு அலாரம் வச்சேன். I got up to pray. நான் எழுந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் என்னோட பேசினார். ஆண்டவர் என்னோட பேசினார். மகனே, மகனே, என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்க. ஏன் பண்ணிட்டு இருக்க? ஏன் பண்ணிட்டு இருக்க? ஏன்னா இந்த நாடு ரட்சிக்கப்படணும். இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். வண்டர்ஃபுல். நல்லது. இந்த காலையில எழுந்துட்டேன். ஏன் இவ்வளவு சீக்கிரம் ஏஞ்சி ஜெபம் பண்ற? அவன் பண்றதுக்கு முன்னாடி நான் பண்ணிடணும். அவன் பண்றதுக்கு முன்னாடி நான் பண்ணணும். ஆண்டவரே, ஹalleluya. ஹalleluya. And God asked me. ஆண்டவர் கேட்டார், இது என்ன ரன்னிங் ரேஸா? இது என்ன ரன்னிங் ரேஸா? அவன் தொடறதுக்கு முன்னாடி ரிப்பனை நீ தொட்டா நீ ஜெயிப்ப, அவன் தொட்டா அவன் ஜெயிப்பான். ஆமென். ஓட்ட பந்தயத்தில் நீ ஜெயிச்சா, நீ ரிப்பனை முட்டுன தொட்டா நீ ஜெயிச்ச மாதிரி, அவன் தொட்டா அவன் ஜெயிச்ச மாதிரியா இது? God asked me a question. தேவன் என்னை கேள்வி கேட்டார். Elijah was on Mount Carmel. ஆமென். எலியா அந்த கர்மேல் பர்வதம் மேல் நின்றான். ஆமென். ஆமென். ஃபர்ஸ்ட் யார் ஜெபம் பண்ணினது? முதல் யார் அங்க ஜெபம் பண்ணாங்க? பிரார்த்தனை பண்ணாங்க. எத்தனை நேரம் வந்து ஜெபம் பண்ணினா? அங்க எவ்வளவு நேரம் அவங்க ஜெபம் பண்ணாங்க? காலையில இருந்து மாலை வரைக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க தான் பண்ணினா, லாங் அவன் தான் பண்ணினா. அதிகமான நேரம் அவன் தான் எடுத்துக்கிட்டான்.
ஏலியா எப்ப பண்ணினான்? எலியா எப்ப பண்ணாரு? செகண்ட். ரெண்டாவது தான். எத்தனை நேரம் ஜெபம் பண்ணி? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாரு? சென்டென்ஸ், ஒரே ஒரு வரிதான். எந்த ஜெபத்துக்கு உத்தரவு கிடைச்சது? எந்த ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது? தட்டினா நல்லா தட்டுங்க. தட்டுறதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு நிமிஷம். யார் ஃபர்ஸ்ட் ஜெபம் செஞ்சது? முதல் யார்? ஆமென். முதல் யார் ஜெபம் செஞ்சார்கள்? அப்படின்னா அதுக்குன்னு நீங்க எப்ப வேணாலும் தூங்கி ஏந்துட்டு ஜெபம் பண்ணுன்னு சொல்லல. பட் நம்மளோட விசுவாசம் என்னன்னா, நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணினாலும் அதற்கு உத்தரவு கிடைக்கும். ஏன்னா நம்ம ஆண்டவர், he is the life and the resurrection. ஆமென். அவர் ஜீவனும் ஆமென் உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிற ஆண்டவர். ஆமென். ஆமென். Then the Lord told me, தேவன் திரும்ப எனக்கு சொன்னார், if you love me and love the nation, pray. But if this is your belief, go back to sleep. ஆனால் நீ உண்மையாய் என்னில் அன்பு கூர்ந்து நீ வாழ்கிற இந்த தேசத்தை அன்பு கூர்ந்து நீ ஜெபிக்கிறாய் என்றால் ஜெபி. ஆனால் இந்த காரணத்தை கொண்டு நீ ஜெபிக்க வேண்டாம். ஆமென். ஆமென். ஜெபத்துக்கு உத்தரவு இதே, டுடே அண்ட் நவ. ஆமென். ஜெபத்திற்கு பதில் இன்றைக்கு, இப்பொழுதே. ஆமென். பட் having said that, ஆனால் அதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, for the birth of Jesus, இயேசுவினுடைய பிறப்பு, for the second coming of Jesus, இயேசுவினுடைய இரண்டாம் வருகை, that is not today and now. ஆனால் அது இப்பொழுது, இன்றைக்கு, அது இப்பொழுதே அல்ல. There is a determined time. அது நிர்ணயிக்கப்பட்ட காலம் இருக்கிறது. In Galatians 4:4 the Bible says, கலாத்திய பத்திரிகை 4:4 சொல்லப்படுகிறது, when the fullness of time came, God sent his son Jesus. காலம் நிறைவேறின போது தேவன் தன்னுடைய குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி கொடுத்தார். Amen. ஆமென். There was a timing for the birth of Jesus. இயேசு உலகத்தில் பிறப்பதற்கு காலம் In the நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. same way, அதே போல there is a timing for the second coming of Jesus. அவருடைய இரண்டாம் வருகைக்கு கூட காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. When nobody knows. ஆனால் அது எப்பொழுது என்று யாருக்கும் தெரியாது. We should be ready any time. எல்லா நேரத்திலும் நாம் ஆயத்தமாய் இருக்க When you வேண்டும். see the signs, நாம் அடையாளங்களை பார்க்கும் பொழுது you know that we are living in the last days. அடையாளங்களை பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். You don't need to be afraid of the signs. ஆனால் அந்த அடையாளத்தை பார்த்து பயப்பட அவசியம் இல்லை. Turn and look at the promises. நாம் உடனே திரும்பி வாக்குத்தத்தங்களுக்கு நேராக பார்க்க வேண்டும். And prepare yourself for the promises of God. உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்குள் நிறைவேறுவதற்கு. Amen. ஆமென். Now when you read Jeremiah chapter 29 and verse 10, ஆமென். எரேமியா 29 ஆமென் 10 நீங்கள் வாசிக்கும் போது 29:10, ராஜு பின்னாடி பாரு. ஓகே. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். புரிஞ்சவங்க எல்லாரும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னொரு வாட்டி சத்தமா ஆமென். மேலே இருக்கிற சொல்றாளா இல்லையான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் சத்தமா நீங்க மட்டும் சொல்லுங்க. சூப்பர். கொஞ்சம் வால்யூம் ஏற்றலாமா? இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாமா? மேலே வேறு மட்டும். ரைட், சத்தமாக சொல்லுங்க ஆமென். ஓ சூப்பர். நவ் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி வேர்ஸ் ஹியர். இந்த வார்த்தையை சரியாய் புரிந்து கொள்வோம். Jeremiah is prophesying to a people who are being carried into exile in Babylon. ஆமென். எரேமியா ஆமென் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனில் இருக்கிற ஜனங்களை குறித்து தீர்க்க தரிசனமாய் அங்கு உரைக்கிறான். He says you are going as an exile. நீங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறீர்கள். You are entering as a slave. நீங்கள் அங்கு அடிமைகளாய் பிரவேசித்தீர்கள். But God will keep you there for 70 years. ஆனால் ஆண்டவர் உங்களை அங்கு 70 வருஷம் வைத்திருப்பார். Why 70 years? I personally don't know.
know. எனக்கு தனிப்பட்ட விதத்திலே ஏன் 70 வருஷம் என்று சொன்னார் என்று எனக்கு தெரியாது. There are many people who have so many interpretations. அதை அநேக ஜனங்கள் அநேக விரிவாக்கத்தை சொல்லி இருக்கிறார்கள். But I understand ஆனால் எனக்கு புரிந்தது ஒன்று, that there was a timing they had to be in exile. அவர்களுக்கு காலங்கள் நிர்ணயிக்கப்பட்டது, அவ்வளவுதான். 70 years later God will bring you back. 70 வருஷத்துக்கு பிற்பாடு கர்த்தர் திரும்பவும் அவர்களை அழைத்து கொண்டு வர போகிறார். There was a timing. அங்கே காலங்கள் நிர்ணயிக்கப்பட்டது. There was a promise. அங்கே வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. Same thing when you read Acts chapter 2 verse 17. அதே வார்த்தையை அப்போஸ்தலர் 2:17 வாசிக்கும்போது There is a timing. அங்கும் காலங்கள் இருக்கிறது. Last days. கடைசி நாட்கள். And there is a promise. அங்கே வாக்குத்தத்தமும் இருக்கிறது. That there is a great outpouring of the Holy Spirit. மத்த ஆவியானவருடைய அளவில்லாத ஊற்றப்படுதல் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. காலம் இருக்கு, காலம் இருக்கிறது, வாக்குத்தத்தம் இருக்கு. வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆமென். என்ன இருக்கு? இரண்டாவது என்ன வாக்குத்தத்தம்? இல்ல வாக்குத்தத்தம் என்ன? I will pour my spirit on all flesh. எல்லார் மேல என்னுடைய ஆவியை ஊற்றப் போகிறேன். ஆமென். வாக்குத்தத்தம் என்ன? சொல்லுங்க. வாக்குத்தத்தம் என்ன? எல்லார் மேலயும் ஆவி வருவார். இப்போ ஆவி வந்தா என்ன ஆக போறது? ஆவி வர போறாரு இல்ல? யார் மேல? எம் மேல, ஓம் மேல, எல்லார் மேலயும் ஆவி வர போறார். What will happen when the Holy Spirit comes upon us? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஊற்றப்படும் பொழுது நமக்குள் என்ன நடக்க ஆரம்பிக்கிறது? We will receive power. நாம் பலத்தை பெற்றுக்கொள்கிறோம். Yoke of bondage will break. நுகங்கள் முறிக்கப்படுகிறது. Devil will run away. பிசாசு ஓடி போகிறான். ஆமென். ஆமென். இன்னும் என்னலாம் ஆகும் ஆவி வந்தா? ஆவியானவர் ஊற்றப்பட்டால் இன்னும் என்னென்ன காரியங்கள் நடக்கும்? என்ன நடக்கும் நம்ம ஜீவிதத்துல? நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள், என்ன மாற்றங்கள் ஏற்படும்? அற்புதங்கள் நடக்கும். மலைய மூவ் பண்ணலாம். என்னென்னலாம் நடக்கும்? ஆமென். அற்புதங்கள் நடக்கும். மலையை பார்த்து பெயர்ந்து அப்பாலே போ என்று சொன்னால் அது நடக்கும். எல்லாத்தோடையும் முக்கியமான காரணம் என்ன நடக்கும்னா Acts chapter 1 verse 8. ஆமென். எல்லாவற்றிலும் இதெல்லாம் நடக்கும். ஆனால் அதை காட்டிலும் விசேஷமாய் ஒரு காரியம் நடக்கும். அது என்னவென்று சொன்னால் அப்போஸ்தலர் 1:8 பிரகாரம் You will receive power after the Holy Spirit comes upon you. ஆமென். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது you will receive power. நீங்கள் பலன் அடைந்து and you will become witnesses. நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். கன்னடால சொல்லணும்னா व्यक्ति शक्ति उद्देश्य. ஆமென். the person. ஆமென். மனுஷன். the person of the Holy Spirit. ஆமென். பரிசுத்த ஆவியானவர். person தமிழ்ல என்ன சொல்லுவோம்? நபர். நபர். the person. நபர். the power. சக்தி. the purpose. உத்தேசம். When the person comes, he will fellowship with you. He will change you. அந்த நபர் உங்களுக்குள் வரும்போது அவர் உங்களோடு ஐக்கியமாய் இருப்பார், உங்களை மாற்றுவார். Amen. ஆமென். When the power comes, அந்த பலன் வரும்போது miracles happen. அற்புதங்கள் நடக்கும். Amen. ஆமென். But the person and the power have not come only for you to change, only for you to have miracle, but the ultimate goal is to make you a witness. Amen. And the power and the reason why the Holy Spirit comes on you. Amen. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவதற்கு முக்கியமான காரணம், why the power comes on you, ஏன் அந்த சக்தி உங்களுக்கு வருகிறது, is to make you a witness of Jesus. நீங்கள் இயேசுவுக்காக சாட்சியாய் இருக்க வேண்டும் என்கிறது. அந்த சாட்சி ஆகிறது தான் அவரோட முக்கிய உத்தேசமே. நீங்கள் சாட்சியாய் வாழ்வதுதான் அவருடைய முக்கியமான குறிக்கோளாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. For us the Holy Spirit means a power, Holy Spirit, all that is there. But the main aim is for you to become a witness. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைகிறீர்கள், நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற அநேக காரியங்கள் அதில் இருக்கிறது, அது உண்மைதான். ஆனால் அதை காட்டிலும் எல்லாவற்றிலும் முக்கியமான உத்தேசம் நீங்கள் அவருக்காக சாட்சியாய் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. எங்க இருக்கணும் சாட்சியா? சாட்சியா எங்க இருக்கணும்? படிங்க. படிங்க. எருசலேம்,
யூதேயா யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் சமாரியா பூமியின் கடைசி பரியந்தமும். That means when the Holy Spirit comes, he will change you into a global blessing. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் உலகமெங்கும் ஆசீர்வாதமாக்கப்படுகிறீர்கள். On your own you cannot. உங்க சொந்த பலத்தில் அது முடியாது. ஆனா ஆவியானவர் வந்தப்போ, ஆனால் ஆவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது, ஆவியானவர் வந்தப்போ, ஆவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது, இந்த கடைசி நாட்களிலே, இந்த கடைசி காலங்களிலே, everybody who received the person, யாரெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்கிறார்களோ, everybody who received the power, யாரெல்லாம் பலன் அடைகிறார்களோ, everybody who received the become the witnesses, யாரெல்லாம் ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்கிறார்களோ, they will go to the ends of the world. அவர்கள் உலக பரியந்தம் மட்டும் போவார்கள். Hallelujah. ஆமென். This is the promise of God. இது தேவனுடைய வாக்குத்தத்தம். This is not only for some selected few. இது யாருக்கோ குறிக்கப்பட்ட ஜனங்களுக்கு மட்டும் அல்ல. These are the last day promises. இது கடைசி காலங்களில் செயல்பட வேண்டிய வாக்குத்தத்தங்கள். The person is for you. அந்த நபர் உங்களுக்காக. The power is for you. அந்த சக்தி உங்களுக்காக. The purpose is for you. உத்தேசமும் உங்களுக்காக. Hallelujah. Hallelujah. God looks at you and says you are a nation. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் தேசம். You say நானா, ஐயோ wrong number. ஐயோ நானா wrong number. நீ wrong number சொல்றதுனால தான் அவரே வந்து உன்னோட கூட இருக்கிறார். அவர்தான் பரிசுத்தானவர். நீ ராங் நம்பர் சொல்லி உன்னை கீழே பார்க்கிறதுனால தான் அவரே உனக்குள்ள வந்து உனக்குள் வாசம் பண்ணி இருக்கிறார். Hallelujah. Hallelujah. வெறும் பிசாச ஓட்ட வரல அவர் வெறும் பேய்களை விடுவிக்கிறதுக்காக வரல. நம்ம அதை பண்ணிட்டோம், என்னத்த பண்றது? நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்றது? கண்டிப்பா அவர் வந்த பேய் நிக்காது. அவர் முன்னாடி எந்த பேய் நிக்காது, உண்மைதான். பட் அதுக்காக மாத்திரம் வரல. ஆனா பேய்களை விரட்டுக்காக மட்டுமல்ல அந்த சக்தி. உன்னை தேசங்களில் ஆசீர்வாதமா செய்யறதுக்காக தான் அவர் உன்னோட வந்து, உன்னை தேசங்களில் ஆசீர்வாதமாய் உபயோகத்துக்காக தான் அவர் உனக்குள் வந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Holy Spirit didn't come only to give you electric shock like this. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் கரண்ட் ஷாக் கொடுத்த மாதிரி ஆடுறதுக்காக மட்டும் இல்ல. சில சபையில ஹோலி ஸ்பிரிட்னா டபால் டபால் டபால்னு விழுவான். சில சபையில பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்னு சொன்னா ஒரு கீழே விழுந்துக்கிட்டே போவாங்க. விழுங்க. ஆனா ஏந்துட்டு போங்க தேசங்களுக்கு. ஆனா எழுந்து தேசங்களுக்கு போங்க. Hallelujah. Hallelujah. நம்பர் வேறலாம் ஒரு சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்ம இந்த முக்கிய உத்தேசத்தை விட்டுட்டு எங்கேயோ பரலோக வழியில உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் குறித்திருக்கிற இந்த நோக்கத்தை விட்டு நாம் எங்கேயோ வழி விலகி கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். God says you will become a tribe. ஆண்டவர் சொன்னால் நீங்கள் கோத்திரமாய் இருக்கிறீர்கள். God says you will become a nation. ஆண்டவர் நீங்கள் தேசமாய் இருக்கிறீர்கள். God says you will be a blessing into the nation. நீங்கள் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறீர்கள். Angel appeared to Mary. ஆமென். தேவதூதன் மரியாளுக்கு தரிசனமானார். You are a virgin. நீ கன்னிகையாய் இருக்கிறாய். But you will become pregnant. ஆனால் நீ கர்ப்பவதி ஆவாய். ஐயோ, how? ஐயோ எப்படி? Impossible. இது நடக்காதது. The Holy Spirit will come upon you. பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார். Impossible will become possible. முடியாதவைகளை அவர் முடிய செய்வார். Hallelujah. Hallelujah. Everything I am telling you, impossible will become possible when the Holy Spirit comes. நான் சொல்வது எல்லாம் எதை சார்ந்திருக்கிறது என்று சொன்னால் முடியாதவைகளை முடிய பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியானவரினால் எல்லாம் கூடும். Hallelujah. Hallelujah. உன்னை சாட்சியா ஆக்கிறதுக்காக தான் அவர் உன்னோட இருக்கார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்திருக்கிற நோக்கம் என்னவென்று சொன்னால் பிரதான நோக்கம் உன்னை சாட்சியாய் நிற்பதற்காக தான். ஆமென். ஆமென். To make you a blessing to the nations. உங்களை தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி. So in Jeremiah 29:10, ஆமென், எரேமியா 29:10 we see a timing and a promise. நாம் அங்க காலங்களையும் வாக்குத்தத்தங்களையும் பார்க்கிறோம். Acts 2:17 we see timing and promise. ஆமென். அப்போஸ்தலர் 2ல நாம் பார்க்கிறோம், அங்கேயும் கூட காலங்களும் வாக்குத்தத்தங்களையும் பார்க்கிறோம். இத்தனை வரைக்கும் புரிஞ்சவர் எல்லாரும் ஒரு சத்தமா ஆமென் சொல்லுங்க. Wonderful. But promise being there alone is not enough.
ஆமென். வாக்குத்தத்தம் மட்டும் போதாது. The Bible says in Daniel chapter 9, ஆமென். தானியேலுக்கு புத்தகம் 9லே சத்தியவேதம் சொல்லுகிறது, Daniel was an exile prophet. ஆமென். தானியேல் சிறையிருப்பிலே இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி. And let us read chapter 9 verses 1, 2 and 3 please. ஆமென். 1லிருந்து தானியேல் 9 1லிருந்து 3 வசனங்கள் படிக்கிறேன். கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதியா குலத்தானாகிய ஆகேசுருவின் புத்திரனான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புக்குள் நிறைவேற்றி தீரும் 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். புஸ்தகங்களால் நான் அறிந்து கொண்டேன். என்ன பாருங்க எல்லாரும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு தானியேலுக்கு அது புரிஞ்சுது, இன்னைக்கு நமக்கு புரியுது. அன்னைக்கு தானியேல் அதை படித்து தெரிந்து கொண்டான், இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். ஆமென். ஆமென். After understanding the timing and the promise, what did Daniel do? ஆமென். தானியேல் அந்த காலங்களையும் தீர்க்கதரிசிகளையும் படித்து அறிந்து கொண்ட பிற்பாடு அவன் என்ன செய்ய தொடங்கினான்? என்ன செஞ்சான்? 3வது வசனம். நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. எல்லாரும் சத்தமா ஒரு ஆமென். Simple terms, Daniel started praying. ஒரு சரளமாய் சொல்ல போனால் அந்த காரியங்களை அறிந்த பிற்பாடு தானியேல் உடனே ஜெபிக்க ஆரம்பித்தான். தானியேல் என்ன செஞ்சான்? எல்லாரும் சத்தமா சொல்லணும். தானியேல் என்ன செஞ்சான்? ஜபங்கிறது புதுசே கிடையாது கிறிஸ்டியன்ஸுக்கு. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜெபம் ஒன்று புதிதல்ல. காத்தால ஏந்துண்டா ஜபிப்போம், காலையில எழுந்தவுடன் 3 தானே ஆச்சுன்னா இல்ல, நடுவுல ஒரு காப்பின்னு வரும், வெறும் காப்பியோட சேர்த்து போண்டா வரும், பஜ்ஜி வரும், அப்பவும் நான் ஜெபம் பண்ணுவேன் பாஸ்டர். ஆமென். இப்படிப்பட்டவைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் என்று சொன்னார். இந்த ஜெபம் அந்த சாப்பாடுக்காக ஜெபம் இல்ல. நான் சொல்லுகிற வித ஜெபம் இது சாப்பாட்டுக்காக ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. இன்னொரு ஜெபம் ரொம்ப ஃபேமஸ் ஜெபம். இன்னொரு ஜெபம் நல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜெபம். That is praying for your problems. அது உங்களுடைய பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபம். என்ன சத்தம் வந்தாலும் ஐயோ லபோ லப்பட்டிக்கோன்னு வேலை போச்சுன்னா உபவாச ஜெபத்துல இருப்பான். ஆமென். வேலை போச்சுன்னா உபவாச ஜெபத்துல முதல் ஆளா இருப்பாங்க. வேலை வந்தாச்சுன்னா வரவே மாட்டான். வேலை கிடைச்சிச்சுன்னா அவன் எங்க இருக்கானே தெரியாது. வலி இருந்தப்போ கத்துற மாதிரி ஏதான ஒரு வேதனை வந்தா ஜெபத்துக்கு வந்துடுவான். ஆமென். வலி வந்தா எப்படி கத்துறாங்களோ, எதையாவது கஷ்டம் வந்தா அவங்க ஜெபத்துக்கு உடனே வந்துருவாங்க. We are very good in praying for our problem and for our need. Is that wrong? No, it is good. நம்முடைய தேவைகளுக்காக கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நாம் ஜெபிப்பதிலே பழக்கமாய் இருக்கிறோம். அது தப்பா? இல்லை, பரவாயில்லை. But if you end it there, ஆனால் அது அங்கே நிறுத்தப்பட வேண்டும். that is the problem. அது நமக்கு கஷ்டம். Here Daniel is praying not for a problem. இங்கே தானியேல் ஜெபம் அவனுடைய கஷ்டத்திற்காக ஜெபிக்கவில்லை. Understanding the timing, அவன் காலங்களை அறிந்து கொண்டு understanding the prophetic promise, அவன் தீர்க்கதரிசனமான வாக்குத்தத்தங்களை புரிந்து கொண்டு he is praying for that prophecy to be fulfilled. அந்த தீர்க்கதரிசன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்காக ஜெபிக்க தொடங்கினான். Hallelujah. Hallelujah. That is the main prayer that the church should be praying. இப்படிப்பட்ட ஜெபம் தான் இன்றைக்கு சபைகளுக்கு தேவையாய் அது ஜெபிக்கிற தருணத்திலே இருக்கிறது. Every child of God, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும், every church of Jesus Christ, எல்லா இயேசு கிறிஸ்துவினுடைய சபைகளும் we must understand the timing. நாம் காலங்களை அறிகிறவர்களாய் We இருக்கிறோம். must understand the prophetic promises. நாம் தேவன் தீர்க்கதரிசன வாக்குத்தத்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும். And we must step into a fasting and prayer for God to fulfill that. அந்த தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறுவதற்காக உபவாசத்தில் ஜெபிக்க வேண்டும். So when Daniel prayed, தானியேல் ஜெபிக்கும் பொழுது God started moving. தேவன் அவர் அசைவாட தொடங்கினார். How did God move? தேவன் எப்படி செயல்பட In a ஆரம்பித்தார்? very miraculous way God moved. அவர் மிகவும் அற்புதமான விதத்தில் அதை செயல்பட தொடங்கினார். Remember, this prayer is for a national transformation. இந்த ஜெபம் தேசங்கள் மாற்றப்படும்படிக்காக ஏறெடுக்கப்பட்ட So ஜெபம். when Daniel prayed, தானியேல் ஜெபிக்கும் பொழுது we see the answer in Ezra chapter 1 verse 1, 2 and 3.
அதற்கு பதிலைத்தான் எஸ்ரா 1வது அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்களை பார்க்கிறோம். Let us read. அதை நாம் படிப்போம். In Ezra chapter 1, எஸ்ரா 1, this is in answer to Daniel's prayer. இது தானியேல் ஜெபித்த ஜெபத்திற்கு கிடைத்த பதில். Okay, let us read it. படிக்கலாம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசினுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவிதனாலே அவன். ஆமென். கேளுங்க. There is one side the promise and the timing. இங்கே ஒரு பக்கம் வாக்குத்தத்தம், இன்னொரு பக்கம் காலம். On the other side Daniel is praying. இன்னொரு பக்கம் தானியேல் அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். On the other side God is moving the heart of a heathen king. இன்னொரு பக்கம் ஆமென் அந்நிய ராஜாவாகிய இருதயத்தில் காரியத்தை கர்த்தர் ஆரம்பித்து விட்டார். Hallelujah. Hallelujah. You must understand the connection between all these things. இந்த காரியங்களை நீங்கள் ஒன்று சேர்த்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். So when God touched his heart, what did Cyrus say? ஆமென். சைரஸ் ராஜா தேவன் தொட்ட பிற்பாடு என்ன சொன்னார்? Second verse. 2வது வார்த்தை, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதேயாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிடுகிறார். Hallelujah. Hallelujah. What did God tell him? ஆமென். ஆண்டவர் அந்த ராஜாவுக்கு என்ன சொன்னார்? Go and rebuild the temple in Jerusalem. நீ புறப்பட்டு போய் எருசலேமிலே ஆலயத்தை கட்டி எழுப்பு. Amen. Amen. This is prophecy, prayer, fulfillment. Amen. இது ஆமென் தீர்க்க தரிசனம், ஆமென் ஜெபம், அது நிறைவேறுதல். Now hear me very carefully. கவனமாய் கேளுங்க. I'm coming to the main part. நான் முக்கியமான அம்சத்துக்கு வந்திருக்கிறேன். I'm going to challenge you like never before. இதுவரைக்கும் நீங்கள் கொண்டிராத சவாலை கொடுக்கும்படிக்காக நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். I believe God's eyes are upon you. நான் விசுவாசிக்கிறேன் தேவனுடைய கண்கள் உங்கள் மேல் பதியப்பட்டிருக்கிறது. But then Cyrus said God told me to build it. ஆனா சைரஸ் சொன்னாரு ஆண்டவர் என்னை கட்டும்படி சொன்னார். He did not say I am going to go and build it. ஆனால் அவன் அது நான் போய் கட்டி எழுப்ப போகிறேன் என்று சொல்லவில்லை. What did he do? அவன் என்ன செய்ய ஆரம்பித்தான்? The next verse. அவன் 3வது வார்த்தை, அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடு அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதேயாவிலும் எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். Amen. ஆமென். Next verse. இன்னொரு 4வது வார்த்தை, அந்த ஜனங்களில் மீதியாய் இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதும் அன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணவித்தான். Hallelujah. எழுப்ப வேண்டிய ஆலயம். So who is going to build it? யார் போய் கட்ட போகிறார்கள்? He is saying who will go among you? உங்கள் மத்தியில் இருந்து யார் புறப்பட்டு போக போகிறீர்கள்? Amen. ஆமென். You think only God asked this question, who will go? ஆமென். யார் போக போகிறார்களோ அவர்களை பார்த்து யார் போகிறீர்கள் என்று கேட்டாரா? Only did you think only God asked the question to Isaiah? ஒருவேளை ஏசாவாக்கு மட்டும் கேட்டார் ஆண்டவர் இந்த வார்த்தையை? No, Cyrus is asking. இப்போ சைரஸ் கேட்கிறாரு, Who will go? யார் போவீர்கள்? But they are all blessed people. அவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். 70 years they settled down very beautifully. 70 வருஷம் பாபிலோனிலே நன்றாய் அவர்கள் செட்டில் ஆகி விட்டார்கள். The difference between the exile of Egypt and Babylonian ஆமென். exile. எகிப்தில் அவர்கள் அடிமையாய் இருந்த ஆமென் காரியத்திற்கும் பாபிலோனிலே அவர்கள் இருக்கிற சூழ்நிலைகளுக்கும் ரொம்ப வித்தியாசம். They entered Egypt as free people. ஆமென். அவர்கள் They entered Egypt as free people. ஆமென். அவர்கள் எகிப்துக்கு போகும்போது சுதந்திரவாளியாய் போனார்கள். They became slaves inside. பிற்பாடு அவர்கள் அடிமையாக்கப்பட்டார்கள். In Babylon, ஆனால் பாபிலோன் they went inside as slaves. அவர்கள் அங்கே அடிமைகளாக பிரவேசித்தார்கள். But they became free people. ஆனால் எகிப்திலே அவர்கள் தரித்திரத்தில் இருந்தார்கள். In Babylon they were in prosperity. ஆனால் பாபிலோனிலே அவர்கள் ஆமென் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். Amen. ஆமென். And now
இப்பொழுது Cyrus is challenging them. ராஜா அவர்களுக்கு சவால் கொடுக்கிறான். You all are living in a blessed state. நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தில் இருக்கிறீர்கள். But there is a purpose of God. ஆனால் தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. You need to go back. நீங்க திரும்பி போக வேண்டும். And whoever stays back, யாரெல்லாம் இங்க இருக்க விரும்புகிறீர்களோ, you must give gold and silver and animals to rebuild the temple. நீங்கள் தங்கத்தையும் வெள்ளியும் பணங்களையும் மிருக ஜீவன்களையும் அவருக்கு போகிறவர்களுக்கு கொடுத்து அனுப்ப வேண்டும். நீங்க தான் கட்டணும், நீங்க தான் கொடுக்கணும். நீங்க தான் கட்டணும், நீங்க தான் கொடுத்து அனுப்பணும். Hallelujah. Hallelujah. If I was there, I would have told, hey Cyrus, நீ ராஜாப்பா. ஒருவேளை நான் அந்த இடத்துல இருப்பேன்னா நான் சொல்லுவேன், ராஜாவே நீ தான் ராஜா. You should give. நீ ராஜா, நீ கொடுக்கலாம். That is not the principle of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நியமங்கள் அது அல்ல. Hallelujah. Hallelujah. Hear me very carefully. Amen. கவனமாய் கேளுங்கள். Even today, இன்றைக்கு when you look at the global scenario, நீங்கள் உலகத்தை, நீங்கள் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால், look at the churches in general. I'm Amen. not saying பொதுவாக every church எல்லா is like சபைகளை this. நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் 95% of the Christians are not involved in anything. ஆமென். 95% தேவனுடைய பிள்ளைகள் எதிலையும் அவர்களை தங்கள் உட்படுத்திக் கொள்ளவில்லை. But Acts 2:17 பிரகாரம், ஆனால் அப்போஸ்தலர் 2:17 பிரகாரம், every flesh must be a witness. எல்லா மாம்சமான யாவரும் சாட்சியாக இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. சாட்சினா எஸ்ரா படி, சாட்சினா சைரஸ் ராஜா படி, கட்டுறதும் நீங்க தான், கொடுக்கறதும் நீங்க தான். சாட்சின்னு சொன்னா எஸ்ராவில் நாங்கள் படித்த வசனத்தின்படி, மற்றும் சாட்சின்னு சொன்னா கட்டுறவர்களாகியும், சாட்சின்னு சொன்னா நீங்கள் தான் அதற்கு கொடுக்கிறவர்களாயும் இருக்கிறது தான் உண்மையான சாட்சி. Hallelujah. Hallelujah. நமக்கு we want the Holy Spirit. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையா We இருக்கிறது. want the power. நமக்கு சக்தி தேவையா இருக்கிறது. Witness அது வேண்டாம். சாட்சி வேண்டாம். வந்ததே அதுக்காக தானே. நாம வந்ததே சாட்சி, அவர் வந்ததே அதுக்கு, அவர் வந்ததே அதற்காக தானே. நாம் வந்ததே வேறதுக்காக. Amen. Amen. Please hear me. I'm saying something very serious. Amen. கவனமாய் கேளுங்கள். நான் மிகவும் தேவையானதை நான் உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். And the Bible says, சத்தியவேதம் சொல்லுகிறது, these people were settled for 70 years. இந்த ஜனங்கள் 70 வருஷம் இங்கே தங்கி இருக்கிறார்கள். 70 years, 2-3 generations. இங்கு 3 தலைமுறைகள் கடந்து சென்றது. Their culture must have changed. அவர்களுடைய கலாச்சாரம் மாறினது. Their language must have changed. அவர்களுடைய பாஷைகள் மாறினது. Their food must have changed. அவர்கள் உணவு பழக்கவழக்கங்கள் மாறினது. The younger generation is more Babylonian. ஆமென். இன்றைய அந்த நாட்கள் இருக்கிற இளைய தலைமுறைகள் எல்லாரும் பாபிலோனியர்களை போல மாறினார்கள். My son grew up in Dubai. என்னுடைய மகன் துபாயில் இருக்கிறான். I grew up here in India in a Brahmin house. ஆமென். பிராமின் குடும்ப இன்னலையிலே நான் வளர்க்கப்பட்டேன். When I wake up in the morning, I want my idli and dosa. நான் காலையில் எழுந்தவுடனே எனக்கு இட்லி தோசை வேணும். But my son will never touch idli or dosa. ஆனால் என் மகன் இட்லி தோசையை தொடவே இல்லை. I ask him, what do you want? நான் கேட்பேன், உனக்கு என்ன வேணும்? He wants a burger, he wants a pizza. அவனுக்கு பர்கர் பீஸா வேணும். I tell him, "Dey nee paadi brahmananda." நீ பாதி பிராமணன்டா. He is grown up in Dubai. இல்ல ஏன்னா அவன் துபாயில வளர்ந்தான். He does not want to come to India. அவன் இந்தியாவுக்கு வர விரும்புகிறது இல்ல. They have grown up there. ஏன்னா அப்படி அவன் அங்க வளர்க்கப்பட்டான். Now in 70 years, இப்பொழுது 70 வருஷம் these people have to go back to Jerusalem. இந்த ஜனங்கள் மீண்டும் எருசலேமுக்கு திரும்ப வேண்டும். Not for a 3-day trip and come back. ஏதோ 3 நாள் டூர் போய் வந்த மாதிரி அல்ல. Not for a 1-week trip and back. ஒரு வாரம் போய் வருவதல்ல. To give up everything here. இங்கே எல்லாவற்றையும் விட்டு, sell off their houses. அவங்க வீடுகளை ஆமென், sell their houses. ஆமென், அவர்கள் வீடுகளை விற்று, take the children out of the school. அவங்க பிள்ளைகளை ஸ்கூல்ல இருந்து விடுவிச்சு, they are studying the Babylonian language and Babylonian curriculum. அவங்க அங்க பாபிலோனியுடைய கரிக்குலம், பாபிலோனிய கல்ச்சர் பிரகாரம் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. Everything they gave up. எல்லாவன் ஆண்டவருக்காக விட்டு. And the journey took them 7 months. அவர்கள் பிரயாணப்பட்ட நாட்கள் 7 மாதங்கள். They went through the jungles and the forests. அவர்கள் காட்டு பகுதிகளை அவர்கள் கடந்து போகிறார்கள்.
There போகிறார்கள். was no aeroplane, there was no bus or car. அந்த டைம்ல காரு பஸ்ஸோ ஏரோப்ளேனோ கிடையாது. And they went into the promised land. ஆனால் அவர்கள் வாக்குத்தத்த இடத்திற்கு சென்றார்கள். There was another time they came into the promised land. அவர்கள் இன்னொரு காலகட்டத்தில் அந்த பிராமிஸ் லேண்டுக்கு வந்தார்கள். When they came from Egypt, அவர்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது they came looking for the blessings of God. அவர்கள் அங்கே அந்த வாக்குத்தத்த இடத்திலே ஆசீர்வாதத்தை பார்த்தார்கள். Amen. They came for the blessings of God. அவர்கள் ஆசீர்வாதத்துக்காக வந்தார்கள். But when they came out of Babylon, ஆனால் இவர்கள் பாபிலோனை விட்டு வரும்பொழுது they came from blessing, but they came for the purposes of God. இங்கே ஆசீர்வாதத்தை விட்டு அவர்கள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக மீண்டும் கடந்து வருகிறார்கள். Hallelujah. Hallelujah. When you begin your Christian journey, நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடங்கின நாட்களில் you come looking for the blessings of நீங்கள் God. ஆசீர்வாதங்களுக்காக வந்தீர்கள். But today I challenge ஆனால் you. இன்றைக்கு நான் உங்களுக்கு சவால் சொல்கிறேன். That day that people came, அந்த நாட்கள் அந்த ஜனங்கள் வந்தார்கள். they did not come for a land of milk and honey. அவர்கள் அங்கே பாலும் தேனும் ஓடுகிற இடத்துக்காக அல்ல. They came for the purposes of God. அவர்கள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேறுவதற்காக வந்தார்கள். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, the number of people that answered the call of Cyrus, ஆமென், ராஜா கொடுத்த அந்த ஆமென் அழைப்புக்கு உத்தரம் சொன்ன ஜனங்களுடைய எண்ணிக்கை, it was more than 42,000 people. 42,000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் அவர்கள் ஆயத்தமானார்கள். They gave up everything. அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தார்கள். What did they give up? அவங்க என்னென்ன விட்டு வந்தாங்க? Why did they give up? ஏன் விட்டு வந்தாங்க? They gave up for the purposes of God. தேவனுடைய திட்டத்துக்கு தங்களை ஒப்புக்கொடுத்து அர்ப்பணித்து வந்தார்கள். And they came back to rebuild the temple of God. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக வந்தார்கள். You and I are not going to build a temple. நீங்களும் நானும் அந்த டெம்பிளை ஆலயத்தை கட்டுவதற்காக அல்ல. They had a temple to build. அவர்களுக்கு ஆலயம் கட்டப்படுவதற்கு இருந்தது. But we have a kingdom to build. ஆனால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. அவர்கள் ஆலயத்தை கட்டினா நம்ம கர்த்தர் ராஜ்யத்தை கட்ட வேண்டும். அவர்கள் ஆலயத்தை கட்டுவதற்காக வந்தார்கள். நாம் ஆமென் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக வந்திருக்கிறோம். Hallelujah. Hallelujah. How are we going to build the kingdom? தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி கட்ட போகிறோம்? Through the preaching of the gospel. தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலமாக, By the planting of the churches. சபைகளை ஸ்தாபிப்பதன் மூலமாக. That is why you and I are here. அதற்காக தான் தேவன் நம்மை இந்த இடத்தில் வைத்திருக்கிறார். We have moved away from the main purpose. நாம் தேவனுடைய பிரதான உத்தேசத்திலிருந்து வழி விலகி போய் இருக்கிறோம். The child of God has moved away. ஆமென். தேவனுடைய ஆமென் பிள்ளைகளாய் நாம் வழி விலகி போய் The இருக்கிறோம். churches have moved away. ஆமென். தேவனுடைய சபை வழி விலகி போய் We இருக்கிறது. think more the people in the church, more successful we are. ஆமென். எந்த சபை ஆத்துமாக்களால் அதிகமாக இருக்கிறதோ அது பெரிய சபை என்று அழைக்கப்படுகிறது. How many people are sent from your church is the real success of your church. எத்தனை ஜனங்கள் உங்கள் சபையில் இருக்கிறார்கள் என்பது சாதனை அல்ல. எத்தனை ஜனங்கள் புறப்பட்டு போய் வெளியே சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை ஸ்தாபித்தார்கள் என்பது தான் அது ஒரு சபையினுடைய சாதனையாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. The last days Holy Spirit comes upon everybody. ஆமென். சோதரன் கடைசி நாட்களில் ஆவியானவர் எல்லாரும் மேலே ஊற்றப்பட போகிறார். Power is for everybody. ஆமென். தேவனுடைய சக்தி எல்லாருக்காகவும் இருக்கிறது. The purpose is for everybody. அதே போலதான் உத்தேசமும் நோக்கமும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. They've had a temple to build. அவர்களுக்கு ஆலயத்தை கட்டும் நோக்கம் இருந்தது. We have a kingdom to build. ஆனால் இந்த நாட்களில் நமக்கு தேவ ராஜ்யத்தை கட்டும்படி நோக்கம் They had இருந்தது. a temple responsibility. அவர்களுக்கு ஆலயத்தை கட்டும் பொறுப்பு இருந்தது. We have a kingdom responsibility. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. This church can rise up and be a blessing in the nations of the world. இந்த சபை எழுந்து ஆமென் பிரகாசித்து தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறது. It can happen. இது நடக்குமா? It can happen. இது நடக்கும். But it depends on you. அது உங்கள் மேல் சார்ந்திருக்கிறது. Amen. ஆமென். The potential is there. அந்த சாமர்த்தியம் உங்களுக்குள் இருக்கிறது. If you will respond like they responded. அவர்கள் ஆமென் அவர்கள் ஒப்பு கொடுத்தது போல நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் That every single person. ஒவ்வொரு நபரும். I talked about the glorious war horse. நான் ஆமென் மகிமையான யுத்த வீர குதிரைகளை பற்றி பேசினேன்.
Three things the war horses do. அந்த யுத்த வீர குதிரை 3 காரியங்களை செய்யும். Number one, pray for the gospel. ஆமென். அது ஆமென் சுவிசேஷத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும். Number two, preach the gospel. இரண்டாவது அது சுவிசேஷத்தை அறிவிக்கும். Amen. ஆமென். Number three, மூன்றாவது give for the gospel. ஆமென் சுவிசேஷத்துக்காக கொடுக்க ஆரம்பிக்கும். I'm not talking about tithe. I'm not talking about offering. ஆமென். காணிக்கையை குறித்து நீங்கள் கொடுக்கிற தசம பாகத்தை குறித்து நான் சொல்லவில்லை. I'm talking more and above. ஆமென். அதுக்கும் மேலாகி. Amen. ஆமென். But it says begin in Jerusalem. அது எருசலேமிலிருந்து துவங்குகிறது. Where is your Jerusalem? எங்கே உங்க எருசலேம்? Your church உங்க சபை and your place. நீங்க வசிக்கிற இடம். That is your Jerusalem. அதுதான் உங்களுக்கு எருசலேம். Let me close with this. நான் இதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். Who is there on the keyboard? Come. Hear me very carefully. கவனமாய் கேளுங்கள். If you will, ஒருவேளை நீங்கள் அனுமதித்தால், ஆமென், நீங்கள் அனுமதித்தால் God will change you. தேவன் உங்களை மாற்றுவார். Amen. ஆமென். Look at me. என்னை கவனியுங்கள். When the Bible says a little one will become a strong nation. ஆமென். வேதம் சொல்லுகிறது ஆமென் சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். That word in Hebrew and English, please hear me. ஆமென். அந்த வார்த்தை ஆமென் ஹீப்ருவிலும் ஆங்கிலத்திலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய சரியான அர்த்தம். When a dog has puppies, ஆமென், நாய்க்குட்டி இருக்கும் சொன்னால், a dog has many puppies. ஆமென், ஒரு நாய்க்கு अनेक குட்டிகள் இருக்கும் என்று சொன்னால், usually in that நாய் குட்டிகள்ல ஒன்னு ரொம்ப குட்டியா இருக்கும். ஆமென். சாதாரணமாக அதுக்கு अनेक குட்டிகள் இருக்கும். ஆனால் அந்த குட்டிகள்ல ஒரு குட்டி ரொம்ப சின்னதா இருக்கும். In English they call it as the runt. Anyway, the எல்லா அதனுடைய அர்த்தம் all the other puppies are drinking milk. எல்லா நாய்களும் அந்த பாலை குடித்துக் கொண்டிருக்கும் நாய்க்குட்டிகள். This குட்டி has no strength to go to the mother also. ஆனால் அந்த சிறிய பலவீனமா இருக்கிற அந்த சின்ன குட்டி தாய் அந்தோடைய மடிக்கு போறதுக்கு முடியாது. All the other kuttis will push it away. பலமா இருக்கிற குட்டி எல்லாம் அதை பின்னாடி தள்ளி போடும். Even the mother will neglect it. ஆனா தாய் கூட அதை வந்து கவனிக்கிறது இல்ல. வெறும் நாய் குட்டி இல்ல, குட்டிகளோட குட்டி. ஆமென். வெறும் நாய் குட்டிகள் இல்ல, குட்டிகளோட குட்டி. பால் குடிக்க கூட சக்தி கிடையாது. அதுக்கு பால் குடிக்க கூட பலன் இல்ல. அந்த மாதிரி இருந்தாலும் ஆண்டவர் ஒரு பலமான தேசம். ஒருவேளை அந்த மாதிரி நீ இருந்தாலும் உன்னை பலமுள்ளவனாய் மாற்ற அவர் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. Most of the times when these puppies die, that's the first one that dies. ஆமென். अनेक நேரம் ஒரு நாய் அந்த குட்டிகள்ல சாகுன்னு சொன்னா இப்படிப்பட்ட நாய் தான் சாகும். இந்த பெட்டி குட்டி தான் சாகும். அந்த மாதிரி குட்டி நாய் தான் சாகும். பட் அந்த குட்டியை எடுத்து ஆண்டவர் ஒரு பலமான தேசமா ஆக்குவார். ஆமென். அப்படிப்பட்ட சாக கிடக்கிற அந்த குட்டியை எடுத்து கர்த்தர் பலமான தேசமாய் மாற்றுவார். ஆமென். Holy Spirit did not come only to change you. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களை மாற்றுவதற்காக மட்டும் அவர் வரவில்லை. He will change you. கண்டிப்பா மாற்றுவார். He did not come only for miracles. அவர் அற்புதத்துக்காக மட்டும் உங்களிடத்தில் வரவில்லை. Miracles will happen. கண்டிப்பா அற்புதம் நடக்கும். He came to make you a witness. உங்களை சாட்சியாய் மாற்றுவதற்காக. Where? எங்க? Jerusalem, எருசலேம், Judea, யூதேயா முழுவதிலும், Samaria, சமாரியாவிலும், ends of the world. உலகம் எங்கும். Amen. ஆமென். Let me ask you a question. உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். Is Holy Spirit for you? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக இருக்கிறாரா? இருந்தா சத்தமா ஒரு ஆமென் சொல். Is the Holy Spirit for you? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறாரா? Is the power for you? ஆமென். அவருடைய சக்தி உங்களுக்கு இருக்கிறதா? Then the purpose is for you. அதே போல அவருடைய நோக்கமும் உங்களுக்காக இருக்கிறது. Hallelujah. You will change
நீங்கள் மாற்றப் போகிறீர்கள். The church should change. சபை மாறப் போகிறது. That's my prayer for my church. என்னுடைய ஜெபம் என்னுடைய சபைக்கு. Hallelujah. ஹalleluya. Stand up in prayer. எல்லாரும் எழுந்திருப்போம். As you're standing, I see so many young people. I'm so encouraged to see that. ஆமென். நீங்கள் எழுந்து நிற்கும்போது அநேக வாலிபர்களை நான் பார்க்கிறேன். அதன் மூலமாக நான் உற்சாகம் அடைகிறேன். I got saved when I was 17 years old. நான் 17 வயது இருக்கும்போது நான் ரட்சிக்கப்பட்டேன். I was about to commit suicide. நான் அந்த வயதிலே நான் ஆமென் தற்கொலை பண்ண முயற்சித்தேன். But I heard the gospel. அந்த நேரத்தில் சுவிசேஷத்தை கேட்டேன். Jesus changed me. இயேசு என்னை மாற்றினார். I was a successful businessman. நான் அந்த நாட்களிலே நல்ல ஆமென் வியாபாரம் செய்கிற ஒரு மகனாக இருந்தேன். From the age of 16 to 22 I was in business. ஆமென் 16 வயதிலிருந்து 22 வயது வரைக்கும் நல்ல வியாபார உச்சக்கட்டத்தில் இருந்தேன். At that young age God called me into the ministry. அப்படிப்பட்ட அந்த இள வயதிலே கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். Last 35 years I've been serving Jesus. கடந்த 35 வருடங்களாய் நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். I have nothing to boast about. ஆமென் அதை குறித்து நான் ஆமென் பெருமிதம் கொள்ள எனக்கு ஒன்றுமில்லை. I am not educated. நான் ஆமென் நன்றாய் படித்தவன் அல்ல. I have passed only 10th grade. நான் 10வது தான் பாஸ் ஆகியிருக்கிறேன். I don't have a Bible college degree. மற்றும் வேதாகம கல்லூரிக்கு சென்று படித்து டிகிரி சர்டிபிகேட் ஒண்ணு என்கிட்ட இல்ல. No foreign connections. எந்த ஆமென் ஃபாரின் ஃபண்ட் எனக்கு இல்ல. But only thing I have is a hunger to serve God. எனக்குள் ஒன்றே ஒன்று இருக்கிறது, அது கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஆமென் பசிதாகமாய் எதையாவது செய்ய வேண்டும் என்கிற மட்டும்தான். I pray today God will touch you. நான் ஜெபிக்க போகிறேன், கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களால் உங்களை தொட வேண்டும் என்று சொல்லி. Don't be satisfied with what you are seeing. நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ எதிலே இருக்கிறீர்களோ அதை வைத்து திருப்தி அடையாதீர்கள். When you prepare for revival, நீங்கள் எழுப்புதலுக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், in Isaiah 54, ஏசாயா 54 God said prepare. ஆண்டவர் சொன்னார் ஆயத்தமாகு, Prepare. ஆயத்தமாகு. You don't have even one child, உனக்கு ஒரு குழந்தையும் இல்லை, but you're going to become fruitful. ஆனால் நீ கனி கொடுக்கிறவராய் மாறப் போகிறாய். Amen. ஆமென். But God says when you prepare, ஆண்டவர் சொல்கிறார் நீ ஆயத்தமாகும் போது you will inherit the nations and the cities. நீ தேசங்களையும் உன்னுடைய பட்டணங்களையும் சுதந்தரிக்க போகிறாய். Hallelujah. ஹalleluya. That is for us. அது நமக்காக, That is for you. அது உங்களுக்காக. So prepare yourselves. ஆதலால் நீங்கள் ஆயத்தமாகுங்கள். Every preparation begins first with a surrender. ஆமென். எல்லா ஆயத்தங்களும் அது உங்களை ஒப்பு கொடுக்கிறதன் மூலம் ஆரம்பிக்கப்படுகிறது. We are not coming out of Egypt நாம் இப்பொழுது எகிப்தை விட்டு வெளியே புறப்பட்டு வரவில்லை. because they came for blessing. ஏன்னா அவர்கள் ஆசீர்வாதத்துக்காக புறப்பட்டு வந்தார்கள். But Babylonian people, ஆனால் பாபிலோனிய தேசத்தில் இருந்த தேவ ஜனங்கள், they came for the purpose. அவர்கள் நோக்கத்திற்காக வந்தார்கள். எல்லாத்தையும் விட்டு வந்தார். எல்லாவற்றையும் விட்டு தேவ திட்டத்திற்கு அர்ப்பணித்து வந்தார்கள். Your Jerusalem begins here. உங்களுடைய எருசலேம் உங்கள் இடத்திலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. From this church. உங்க சபையிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. Amen. ஆமென். Coming together. நீங்கள் ஆமென் ஒன்றாய் வரும்போது, living for the cause of God. ஆமென் தேவனுக்காக வாழ்கிற அந்த வாழ்க்கை. Don't lift your hands because I am asking you to. நான் கேட்கிறதுக்காக உங்க கரத்தை நீங்க உயர்த்த வேண்டாம். But in the last days, இந்த கடைசி நாட்களிலே God is raising an army. கர்த்தர் சேனைகளை எழுப்புகிறார். Amen. ஆமென். He is pouring his spirit upon all flesh. எல்லா மாம்சமான யாவர் மேலும் தன்னுடைய ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். This army will go to the ends of the world. இந்த சேனை உலக முடிவு பரியந்தம் புறப்பட்டு போகிறது. Hallelujah. ஆமென்.
Hallelujah. Hallelujah. It begins with you. அது உங்களிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. People ask me, Pastor, how can I do it? ஜனங்கள் என்னை கேட்பது உண்டு, பாஸ்டர் எப்படி நான் ஆரம்பிக்க வேண்டும்? I'll tell you 3 things. நான் சொல்லுவேன் 3 காரியங்கள். Begin wherever you are. நீ எங்க இருக்கியோ அங்க இருந்து துவங்கு. God will take you where you should go. நீ எங்க போய் சேர வேண்டுமோ தேவன் உன்னை அங்கே கொண்டு போவார். Amen. Number 2. இரண்டாவதாக, do whatever you can do. உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை மனப்பூர்வமாய் செய். What you cannot do, God will empower you to do it. எதையெல்லாம் செய்ய முடியாமல் இருக்கிறதோ அதை செய்யும்படி தேவன் உனக்கு சாமர்த்தியத்தை கொடுப்பார். Number 3. மூன்றாவது, Second one, just to explain, people say, when I tell pray brother, they say, ஐயோ ஜெபம் பண்ண வராது, so we won't come for a prayer meeting. இரண்டாவது விஷயத்தை கொஞ்சம் விவரம் சொல்ல விரும்புகிறேன். யாருக்காவது ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா, ஐயோ பிரதர் எனக்கு ஜெபிக்க வராது, so we won't come for a prayer meeting. அதுக்காக அந்த ஜெபிக்கிறதுக்கு சொல்லுவாங்கன்னு சொல்லி ஜெப மீட்டிங்க்கு வர மாட்டோம். I ask him, ஆமென் சொல்ல வருமா? ஆமென் சொல்ல வரும். நான் அப்படிப்பட்டவங்களை சொல்லி கேட்பேன், ஆமென் சொல்லனா வருமா உங்களுக்கு? வா, ஃபர்ஸ்ட் ஆமென் சொல்ல, ஆண்டவர் ஜெபத்தை கத்து கொடுப்பார். நீ முதல்ல ஆமென் சொல்வதற்கு ஜெபத்துக்கு வா, கர்த்தர் உனக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுப்பார். ஜெபம் பண்ணு, வசனம் சொல்ல கத்து கொடுப்பார். நீ ஜெபம் பண்ண கரெக்டா வந்தா கர்த்தர் வசனம் சொல்லவும் கத்து கொடுப்பார். So do whatever you can. ஆமென். எதையெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியுமோ அதை செய்ய ஆரம்பியுங்கள். What you cannot, God will help you. உங்களால் எதை செய்ய முடியாதோ அது உங்கள் மூலம் உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். Number 3. மூன்றாவது, use whatever you have. உங்களிடத்தில் என்ன கையில் இருக்கிறதோ அதை பயன்படுத்த ஆரம்பியுங்கள். பயன்படுத்துங்கள். உபயோகியுங்கள். And God will give you what you don't have. ஆமென். நீங்கள் இருக்கிறதை வைத்து பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது இல்லாதவைகளை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். Amen. ஆமென். When David saw Goliath, ஆமென், தாவீது கோலியாத்தை பார்க்கும்போது he didn't have a sword. அவனிடத்தில் கத்தி இல்லை. He had a stone. அவனிடத்தில் ஒரு சின்ன கல் இருந்தது. When he used the stone, அவன் அந்த கல்லை எறியும்போது he got the sword of Goliath. அந்த கல்லை எறிந்த பிற்பாடு அவன் கைக்கு கோலியாத்தினுடைய பட்டயம் வந்தது. Hallelujah. Hallelujah. நம்ம கல்லை யூஸ் பண்ணாம கத்தினா எங்கேருந்து வர போறது? இருக்கிற கல்லை முதல்ல நாம எரியாம பட்டயம் வேணும்னா எப்படி வரும் பட்டயம்? Hallelujah. Hallelujah. Begin wherever you are. எங்க இருக்கீங்களோ அங்கிருந்து உங்கள் துவக்கத்தை துவங்குங்கள். Do whatever you can. எதையெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அதை முதலில் செய்யுங்க, தொடங்குங்கள். Use whatever you have. உங்கள் கையில் என்ன இருக்கிறதோ அதை முதலில் பயன்படுத்துங்கள். Hallelujah. Hallelujah. Every eye be closed. எல்லா கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். This is a surrender for purpose. தேவனுடைய திட்டம் நோக்கம் நிறைவேறுவதற்காக உங்களை ஒப்புக்கொடுக்குங்க. My young children who are there. ஆமென். அந்த சின்ன வாலிபர்கள் இருக்கிறார்கள். You are like younger than my children. நீங்கள் என்னுடைய பிள்ளைகளுக்குன்னா ஆமென் சின்னவர்களாக இருக்கிறீர்கள். No age is too less small to serve God. தேவனுடைய காரியத்தை நடப்பிப்பதற்கு சின்னவர்கள் பெரியவர்கள் என்று வித்தியாசம் கிடையாது. God is not looking for the high and mighty. ஆமென். தேவன் சாமர்த்தியம் உள்ளவர்களையும் ஆமென் பெரியவர்களையும் அவர் தேடவில்லை. He is looking for people who are hungry for him. தேவன் ஒருவர் இப்படிப்பட்ட ஜனங்களை மட்டும் தேடிக்கொண்டிருக்கிறார். தேவனுக்காக பசிதாக முடியவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். Are you ready? நீங்கள் ஆயத்தமா? For the purposes of God. தேவனுடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக. If your answer is an yes, நீங்க ஒருவேளை ஆமாம் என்று நீங்கள் பதில் சொல்வீர்களானால் lift up both your hands. I want to pray for you. அப்படி பதில் சொல்லுங்கள், உங்கள் 2 கரங்களை உயர்த்துங்கள். I carry an anointing to raise up servants of God. என் மேல் இருக்கிற ஒரு அபிஷேகம் என்னவென்று சொன்னால் ஊழியர்களை எழுப்புகிற அபிஷேகம். My prayer is from here hundreds and thousands of missionaries will go. என்னுடைய ஜெபம் இன்றைக்கு உங்களுக்காக என்னவென்று சொன்னால் இன்றைக்கு 100,000 கணக்கான ஊழியர்கள் எழும்பி புறப்பட்டு செல்ல வேண்டும். It should happen from Karaikal. இது காரைக்காலிலிருந்து தொடங்க வேண்டும்.
It should happen from you. அது உங்களிலிருந்து தொடங்க It வேண்டும். should happen from your church. அது உங்கள் சபையிலிருந்து தொடங்க வேண்டும். Oh, as you lift up your hands, நீங்கள் கைகளை உயர்த்தி கொண்டிருக்கும் போது talk to God with your eyes closed. உங்கள் கண்கள் மூடப்பட்டு உங்கள் வாய் திறந்து தேவனோடு மட்டும் பேசுங்கள். You tell God, நீங்கள் தேவனிடத்திலே சொல்லுங்கள். tell him your commitment. உங்களுடைய அர்ப்பணிப்பை தேவனுக்கு சொல்லுங்கள். Say, Lord, I will begin wherever I am. ஆண்டவர் சொல்லுங்கள் இப்படியாய், ஆண்டவரே எங்கு இருக்கிறேனோ நான் அங்க இருந்து நான் தொடங்க ஆரம்பிக்கிறேன். Lord, I will do whatever I can. ஆண்டவரே என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்ய நான் விட்டு கொடுக்கிறேன். I will use whatever I have. ஆண்டவரே என்ன என் கையில் இருக்கோ அதை நான் உபயோகிக்க ஆரம்பிக்கிறேன். I will live from now for the purposes of God. ஆண்டவரே இந்த நாள் முதற்கொண்டு நான் உம்முடைய திட்டம் நிறைவேறுவதற்காக மட்டும் ஒப்பு கொடுத்து வாழ்கிறேன். Come on, open your mouth. Pray, pray. ஆமென். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆமென், ஆமென். இந்த மூன்று காரியங்களை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்களே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட நீங்களே சொல்லுங்க. ஆமென். நீங்களே ஜெபிங்க. நீங்களே சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. வாயை திறந்து சொல்லுங்க. சொல்லுங்க. Let there be a new beginning from today. ஆமென். இன்றைக்கு ஒரு புதிய ஆரம்பம் உங்களில் தொடங்கட்டும். Come on, my children, young people, open your mouth and ஆமென். pray. வாலிப பிள்ளைகளே, ஆமென், உங்கள் வாய்களை திறந்து நீங்கள் அப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுங்கள். O rakala bashabala kala basabara bala mandana. O rakala basababa bahariandala rakala bashabala baraba. bariandala Hallelujah. Holy Spirit, Holy Spirit. baraba பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். Come on. ஜெபம் பண்ணுங்க. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆமென். மூன்று காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. Oh, rakala bashama, surrender your life, surrender your life for the ஆமென். purpose. ஒப்பு கொடுங்கள், உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள் ஆண்டவருக்கு. Oh, rakala bashabala bala bara baraba. Oh, rakala basabara bala bala bara kara bashaba. Father, in the name of the Lord Jesus, பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே raise up a new army from here. ஆண்டவரே புதிய ஒரு சேனையை இந்த இடத்திலிருந்து எழுப்புங்கள். That day 42,000 people responded to the call of rebuilding the temple. ஆண்டவரே ஆலயத்தை திரும்பி கட்டி எழுப்புவதற்காக 42,000 தேவ ஜனங்கள் அவர்கள் ஆண்டவரே ஆயத்தமானார்கள். But today this army is rising up to build the kingdom of God. ஆனால் இன்றைக்கு இங்கே இந்த சேனைகள் எழும்பி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்காக எழும்பட்டும். Father, in the name of the Lord Jesus, தந்தையாத தேவனே, அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே I prophesy they will rise up and become alive and be the great army of Jesus ஆண்டவரே Christ. இவர்கள் மேல் உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தையை நான் உரைக்கிறேன். இவர்கள் சேனைகளாய் எழும்பி தேவனது ராஜ்யத்தை கட்டுவர்களாக. Let every limitation of flesh and devil be broken in the name of Jesus. ஆண்டவரே இவர்கள் எழும்பாதபடிக்கு, இவர்கள் கட்டாதபடிக்கு, ஒப்பு கொடுக்காதபடிக்கு இருக்கிற எல்லா கட்டுகளையும் மிதிகளையும் நான் இன்றைக்கு உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. Let an army for the nations rise up from here. ஆண்டவரே இங்கிருந்து தேசங்களுக்காக சேனைகள் புறப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. On the day of Pentecost, ஆண்டவரே பெந்தகோஸ்தே தின நாளிலே an army raised up to go into the nations of the world. அங்க ஒரு சேனை எழும்பி உலகம் எங்கும் கடந்து சென்றது. Release that glory and that anointing. அப்படிப்பட்ட மகிமையையும் அப்படிப்பட்ட அபிஷேகத்தையும் உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே நான் ஆண்டவரே விடுதலையாக்குகிறேன். Touch and bless them. அவர்களை தொட்டு ஆசீர்வதியும். Change every child of God. எல்லா தேவ பிள்ளைகளையும், change the church. சபைகளையும் மாற்றுங்கள். Let the history of our nations and nations be changed. ஆண்டவரே எங்களுடைய தேசத்தினுடைய சரித்திரத்திலே இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. We give you the glory. உமக்கே மகிமை உண்டாவதாக. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Everybody said, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? Amen. ஆமென். சத்தமா ஆமென். ஆமென். சத்தமா கை தட்டி கர்த்தரை